5, 9, x 17 மற்றும் 21 சராசரி எவ்வளோ 13 எனில் x மதிப்பை காண்க. ஓகே, சராசரி கொடுத்துட்டு x மதிப்பு கேட்குறாங்க. ஓகே, சராசரி சராசரி ஃபார்முலா என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. சராசரி ஃபார்முலா என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகே, இங்க சராசரி மதிப்பு எவ்வளோ 13. சராசரி மதிப்பு எவ்வளோ 13. கூடுதல் கூடுதல் என்ன பண்ணும்? அனைத்துமே கூட்டணுமா? இப்போ கூட்டுங்க. 5, 9 14 14 17 கூட்டினா 31 31 21 கூட்டினா 62. 31 21 கூட்டினா 52. எவ்வளோ வருது? அப்ப 52 அங்க ஒரு எக்ஸ் 52 பிளஸ் எக்ஸ். எத்தனை நம்பருக்கு? 1 2 3 4 5. ஓகேவா? 5 நம்பர். இப்ப எண்ணிக்கை எவ்வளோ 5. இப்ப என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை. ஏன்னா கீழே 5 போவோம், பெருக்கல் தான் ஆகும். 13 5 வரும் 65 = 52 பிளஸ் எக்ஸ். இப்போ நமக்கு தேவையானது எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இந்த 52 வச்சுன்னா மைனஸ் 52. அப்போ 65 மைனஸ் 52. ஸோ அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? 65 52 போச்சுன்னா 13. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ 13. ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போட்டே தான் ஆன்சர் பண்ணும். சராசரி கூடுதல் பை எண்ணிக்கை. சராசரி 13 கூட்டினா 52 பிளஸ் எக்ஸ், எண்ணிக்கை வந்து 5. அப்போ சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்குனா 65. கூடுதல் அவருக்கு 52 பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. 52 போச்சுன்னா மைனஸ் 52. அப்போ 65 52 போச்சுன்னா 13.